யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நம்பர். அது என்னங்க ஏஞ்சல் நம்பர்? தேவதை எண்கள். அது என்ன ஏஞ்சல் நம்பர்? ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. இது எந்த காலத்தில் இந்த ஏஞ்சல் நம்பர் உருவாச்சு? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் தான் இது ஒரு ஆரம்பம் நடந்ததுங்க. ஸோ டெரோன் விர்ச்சியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அறிஞர் தான் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தாங்க. நியூ ஏஜ் அப்படின்ற ஆன்மீக இயக்கம், புதிய யுகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக இயக்கம் தான் இதை உலகுக்கு கொண்டு போய் சேர்க்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் இருக்குது. இது நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு இன்ட்யூஷன், ஓகேங்களா? பிரபஞ்சம் காட்டுற ஒரு சக்தி முகு எண்கள். அப்போ அது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு அவங்க தன்னுடைய நியூ ஏஜ் அப்படின்ற ஆன்மீக இயக்கத்தில் உள்ளவர்கள் இது டெரோன் விர்ச்சியூஸ் அப்படின்ற அறிஞர் மூலமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கி ஏஞ்சல் நம்பர்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். புரிஞ்சிட்டிங்களா? ஸோ இது மிகப்பெரிய சக்தி உள்ள நம்பர் அப்படின்றத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் அது எல்லாருக்கும் இது தென்படுமா, காட்சிப்படுமா அப்படின்னா சாத்தியமில்லை. ஒரு சிலருக்கு இது சாத்தியம், ஓகேங்களா? அவங்கெல்லாம் அந்த மனநிலையிலேயே தொடர்ச்சியாக இருந்தால் அந்த நம்பர் நமக்கு காட்டிகிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக காட்டிகிட்டே இருக்கும், நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த மனித உடம்பிற்கும் தொடர்பு இருக்குது, பிரபஞ்சத்திற்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் அடிக்கடி தன்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பின் காரணமாக ஒரு விஷயத்தையே நினைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பரையே நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 4-2 வர்ற மாதிரி 2222 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர், 1111 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வருது, நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னாலும் அந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்றோம். அந்த நம்பரை ஏஞ்சல் நம்பர்ன்றோம். ஒரு தேவதை தனக்குள்ளே இருக்கிறான் என்ற அர்த்தம். அந்த தேவதை நம்பர் நமக்கு சில நேரங்களில் கண்களில் தென்படலாம். ஒரு வாகனத்தின் நம்பராக வரலாம். டைம் பார்க்கும்போது 1111 அப்படின்னு வரலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நமக்கு அந்த எண்கள், இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டிகிட்டே இருக்கும். அப்படி காட்டிகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அன்னைக்கே அப்போவே நமக்கு அது தெரியும். இப்போது 1111 ஒருத்தர் பார்த்தாங்கன்னு வச்சுங்க. 1111 அதாவது 11 மணி 11 நிமிஷம் நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கொட்டும், ஏதாவது ஒரு விஷயம் பணம் வரும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அப்போது எண்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அந்த எண்கள் தாங்க தேவதை எண்கள், அதாவது ஏஞ்சல் நம்பர் அப்படின்றோம். இது ஏஞ்சல் நம்பரை நம்ம நினச்ச உடனேலாம் பார்த்துட முடியாது, அதுவாக வரும். புரியுங்களா? ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்மளுடைய மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பின் அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஏஞ்சல் நம்பர் நம்மளுக்கு காட்டும். வாகனத்தின் எண்ணாக இருக்கலாம், ஹவுஸ் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது டிவிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஆடியோலையோ ஏதாவது கேட்கும்போது அந்த நம்பர் நமக்கு தென்படலாம். இல்லை என்றால் கேள்வி அடிப்படையிலே நம்ம கேட்டு உணரலாம். இப்படியெல்லாம் நமக்கு அந்த நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கடிகாரத்தில் பார்க்கலாம், புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் மொபைலில் அந்த நம்பரை பார்க்கலாம். அடிக்கடி அந்த நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ 3333 இந்த மாதிரி நம்பர் வரும். சில நேரத்தில் 555 355 வரும், 222 வரும், 333 வரும். இப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்னால நமக்கு என்ன பெனிஃபிட்? நமக்கு இது உண்மையிலுமே இது ஒரு சாத்தியமான விஷயமா? மனிதர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யும். புரியுது? அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏஞ்சல் நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரியும். பலருக்கு 1ஆம் நம்பர் தெரியுங்க. எண்ணங்கள் ஈடேறும், பணம் வரும், பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். 2222னா அமைதியாக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். 3333 அப்படின்ற மாதிரி 4 3
உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 3333 பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக எண்ணங்கள் ஈடேறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்சதே சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது 4444 ஏஞ்சல் உங்களுடைய இருக்கான்னு அர்த்தம். இந்த நம்பருக்கு அவ்வளோ பவருங்க. 4444 4444 இந்த நம்பருக்கு ஏஞ்சல், அதாவது இந்த தேவதையினுடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டீங்க. ஏஞ்சலுடைய ஆசீர்வாதம் நீங்கள் அடைந்து விட்டீர்கள். தேவதை உங்களுடன் இருக்கிறார், உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான சக்தி உள்ள, பிரபஞ்ச சக்தி உள்ள நம்பர். ஓகேங்களா? அடுத்தது 5555 இதுவும் வந்து உங்களுடைய தொழில் வெற்றி, பொருளாதார வளர்ச்சி, நல்ல எண்ணங்கள், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொன்று சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த 5555 இந்த 5ஆம் நம்பர் உங்களுக்கு பார்க்கும்பொழுது அது முக்கியமான வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும். 6666 அப்படின்றது உங்களுக்கு ஒரு எதேச்சையாக நடக்கின்ற சில விஷயங்களை குறிக்கும். திடீரென்று நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர் என்ன மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நம்பர் 6666. ஆனால் இது நல்லதுன்னு நடக்கும். அதுக்காக 666 மட்டும் நினச்சிடாதீங்க, சாத்தான் நம்பர்னு நினச்சிடாதீங்க. 6666 அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்பொழுது இதுவும் தேவதையின் அடிப்படையிலான ஒரு நம்பர் தான், ஏஞ்சல் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7777 இந்த நம்பர் வந்து தெய்வீக இருப்பிடமான நம்பருங்க. ஸோ அதிர்ஷ்டத்தின் வாசல்னு சொல்லக்கூடியது. ஏஞ்சல் நம்பரில் அதிர்ஷ்டத்தின் வாசல், மிகவும் அற்புதமான அதிர்ஷ்ட விஷயங்கள், அதாவது திடீர்னு ஒரு பெரிய லக்கு வரப்போகுது அப்படின்னு இந்த நம்பரை பார்க்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் நடக்கக்கூடிய நம்பர் 8888. அடுத்தது 8888 இந்த நம்பர் நமக்கு நம்ம பார்த்தால் இந்த 8888 மட்டும் கிடையாது, 888 பார்த்தாலும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த எண் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, புரியுதுங்களா, ஆன்மீக வளர்ச்சி, செல்வம் சேர்வது, இந்த மாதிரி நமக்கு என்னென்ன வளமை இருக்குதோ அத்தனையும் சேரப்போகுது அப்படின்றது நமக்கு ஒரு குறியீடாக இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுது அப்படின்னு நினச்சிங்க. அதனால் ஏஞ்சல் நம்பர் அப்படின்றது நமக்கு எல்லா விதத்துலேயுமே வெற்றி, புகழ், செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன் உதாரணம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சைகைன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு 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 முறையைத்தான் இந்த ஏஞ்சல் நம்பர் மூலமாக நமக்கு காட்டுறாங்க. பிரபஞ்சம் நமக்கு எப்படி சுட்டி காட்டும் ஒரு விஷயத்தை, உனக்கு இது நடக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸை காட்டும். அதுக்கும் உங்கள் மனசுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். தெய்வீக நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இது நடக்கும், எல்லாருக்கும் இது நடக்காதுங்க. புரியுதுங்களா? ஸோ தெய்வீக எண்ணங்களோட நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் நம்பர்ஸை காட்டி அந்த நம்பர்ஸ் மூலமாக உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு காட்டுது. பொதுவாக ஏஞ்சல் நம்பரில் இது பேடு, இது குட் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஏஞ்சல் நம்பரும் சிறந்த நம்பர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்பருக்கு நம்பர் வேறுபடும், புரியுதுங்களா? அதனால் நம்பருக்கு நம்பர் அதனுடைய தன்மைகள் வேறுபடுமே தவிர ஏஞ்சல் நம்பர் எல்லாமே அதிர்ஷ்டத்தின் வாசலாகத்தான் கருதப்படுகிறது. எல்லாமே நல்லது தான். நிதானம், பொறுமை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய சக்தி நம்ம மனதில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வருதுன்னு அர்த்தம். அதனால் ஏஞ்சல் நம்பர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.